நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஆர்ட்கேமில் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ஹீரோ கட்டிலுக்கெல்லாம் உள்ள இந்த ஆர்ட்ஸை வந்து இன்ச் பை இன்ச் அளவெடுத்து அதுக்கப்புறம் ட்ராயிங் பண்ணுவாங்க. அதை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப அக்யூரேட்டு கிடைக்கிறதுன்றது அக்யூரேட்டு கிடைக்கும், பட் ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு. இப்போ அந்த இன்ச் பை இன்ச் அளவெடுக்காமல் நம்ம எப்படி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ மூலமாக எப்படி ஆர்ட்ஸை ட்ராயிங் பண்ணலான்றதை பார்ப்போம். இந்த நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இதை ஃப்ளாட் டைப்பில் எடுத்திருக்கேன். இந்த ஃபோட்டோவை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஆர்ட்கேம். ஆர்ட்கேம்குள்ளே வந்துடுச்சு. இப்போ நான் வந்து நம்ம வந்து ட்ராயிங் பண்ணுறோம். அதுக்கு வெக்டார் டூல் இருக்குல்ல, வெக்டார் டூலில் கிரியேட் பாலிலைன் டூல் அந்த இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் சென்ட்ரல் லைன் இருக்காங்கன்னா சென்ட்ரல் லைனோட படிக்கிறேன். நீங்கள் அப்படி சென்ட்ரல் லைனில் தான் ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ரைட்டு ஆஸ் எடுத்து தான் லெஃப்ட்டுக்கு போடுவாங்க. இப்படி போடலன்னா நீங்கள் ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா இதில் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பேன் டு ஸ்பைசர் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்றத கீபோர்டில் டேரெக்டாக பி பட்டன் ப்ரெஸ் பண்ணி இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு அந்த பேஜர் டூல் வந்துடும். உங்களுக்கு எனக்கு இந்த ஒரு இது எக்ஸ்ட்ரா வந்துச்சு, டெலிட் பாயிண்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். ஒரு நோடு எடிட்டிங் அந்த நோடு டூவை இன்சர்ட் பண்ணி ரிட்டர்ன் பி பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த நோடு எடிட்டிங் வந்து பேசிட்டு போகுது. ஓகேங்களா? இப்போ நான் லெஃப்ட் சைடில் ரெடி பண்ணிட்டேன். இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ரைட் சைடில் கொண்டு போகலாம். இந்த காப்பி இதை ஒரிஜினல் வெக்டார், இதே ஒரிஜினல் வெக்டார் ரைட் சைடில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோவில் கூட மாறலாம். சப்போஸ் உங்களுக்கு அதே ஆஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணிட்டேன், ஆர்ச்சை ட்ராயிங் பண்ணிட்டேன். இந்த ஆர்ச்சை எப்படி அந்த சைஸுக்கு கொண்டு போகிறதுன்றதை நம்ம பார்ப்போம். இது பண்ணிட்டேன். இதில் வந்து கட்டிலோட சைஸ் வந்து 1400 விட்டு ஹைட் வந்து 300 கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அது வைக்கிறேன். இப்போ நம்ம காப்பி பண்ணதில் பேஸ்ட் பண்ணிச்சு. இதோட வித் மட்டும் மாற்றணும். இது மாற்றும்போது லிங்க் வித் அண்டு ஹைட்டு இது வந்து டிக் பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வித்து மாற்றும்போது ஹைட்டு சேமாக மாறும். 1400 விட்டு கொடுக்குறேன். சென்டர் லைன் இது டாப்பில்